முடியல. இல்லனா நான் ஏன் உன்னை இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்ல போறேன்? சரி அத கூட நானே வெட்டிக்கிறேன். ஐயோ அம்மா, வலி உயிர் போகுதே. ஐயோ, இவ்ளோ வலி வச்சுட்டு எப்படி உங்களால முடியும்? இருங்க, நானே வெட்டி விடுறேன். என்னக்கா, நான் பாட்டுக்கு வெட்டிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போனை பாத்துட்டு இருக்கீங்க. நான் ஒழுங்கா வெட்டுறனா இல்லையான்னு பார்க்க மாட்டீங்களா? எதுக்கு நான் பார்க்கணும்? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்மணி. நீ வெண்ணிலாவுக்கே மேக்கப் போட்டு அவள அழகா பேரழகியா மாத்தணும்லாச்சு. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்கக்கா. பாத்துட்டேன் கண்மணி, செம்மையா பண்ணிருக்க. அதே மாதிரி இந்த காலையும் கொஞ்சம் பண்ணி விடுறியா? கொடுங்கக்கா. அவ்வளவுதான்க்கா, நான் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். நான் வரட்டுமா? நில கண்மணி, ஒரு நிமிஷம் இரு. இந்தா. என்னக்கா இது? என்னக்கானா? நான் பியூட்டி பார்லர் போயிருந்தா எப்படியும் நான் பணம் கொடுத்திருப்பேன்ல. உன்னால தானே இந்த பணம் மிச்சம். அதனால உனக்கு கொடுக்கறது நியாயம் தானே? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்க்கா. நான் என்ன காசுக்காகவா பண்ணேன்? இதோ பாரு, அப்படியெல்லாம் என்னால சும்மாலாம் யாரையும் வேலை வாங்க முடியாது. அப்புறம் என் குற்ற உணர்ச்சி என்ன சாவடிச்சிடும். இந்தா, இத வாங்கிக்கோ. வாங்கிக்க கண்மணி, ப்ளீஸ் வாங்கிக்க. இந்தா குடி. அக்கா, சாரிக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால இதை வாங்க முடியாது. பைத்தியக்கார முட்டாள் லூசு. நீங்க பணத்தை வச்சுட்டு போயிட்டா நீ வாங்கினது இல்லைன்னு ஆயிடுமா? இந்த வீடியோவை சோசியல் மீடியால எப்படி ட்ரெண்ட் ஆக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்ல உன்னை எப்படி மண்டாக்குறதுன்னு எனக்கு தெரியும். சாப்பாடு அரிசினாலே நமக்கெல்லாம் வெள்ளை பொன்னி, பொன்னி புழுங்கல், பச்சரிசி தாண்டி பெருசா வேற எதுவும் நமக்கு தெரியாது. அதே மாதிரி பிரியாணினா பாஸ்மதி, அதை விட்டா சீரக சம்பா, அதை தாண்டி வேற ஒன்னும் தெரியாது. ஆனா இதையெல்லாம் விட சத்து மிக்க பாரம்பரிய அரிசிகள் நம்ம கிட்ட எவ்வளவோ இருக்கு. யார் இல்லைன்னு, ஆனா அது எல்லாம் சாப்பாடாக்கி சாப்பிட முடியாது. ஏன்? சாப்பாடை சாப்பிட்டாதான் உணவா? அத பொங்கலா, புட்டா, அடையா, உருண்டையா, களியா, ஏன் கஞ்சி கூழா சாப்பிட்டாலும் அது சத்துதான். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம சர்வீஸ் பண்ணுற கார்ப்பரேட் லஞ்சிலையும் ஃபங்க்ஷன் ஈவெண்ட்லையும் அதெல்லாம் கொடுத்தா யார் சாப்பிடுவாங்க? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பாட்டி, நான் இன்னும் விஷயத்துக்கே வரல, அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. சொல்ல வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணா விமர்சனத்தையும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். கரெக்டு தான். இந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்ன? ஆல்ரெடி நம்ம கார்ப்பரேட் அண்ட் ஈவெண்ட் பேக்கேஜ் மெனுவெல்லாம் நல்ல வெரைட்டியாக மற்றவங்களை விட வித்தியாசமாக தானே இருக்கு. கரெக்டு தான் பாட்டி. ஆனா இந்த மீட்டிங்கோட அஜெண்டா அது இல்ல. நம்ம கம்பெனிக்கு இப்ப ரொம்ப நல்ல பேர் இருக்கு. நம்பர் 2 பொசிஷன்லயே இருக்கும். அதுவும் சத்துமாவு டெண்டர்ல கவர்மெண்ட் ஆர்டர் புடிச்சதால நம்ம கம்பெனியோட பேரு ஒரு பெரிய பிராண்டா இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அதனால இந்த பிராண்ட் பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி நம்ம கம்பெனியோட பேரு இந்த நாடு முழுக்க ரீச் ஆகுற மாதிரி ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். ஃபுட் சர்வீஸை தாண்டி நம்ம கம்பெனில ஒரு புதிய முன்னெடுப்பு. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் அவசர அவசரமா இந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டேன். அம்மா, நீங்க வேணா இருந்து கேட்டுட்டு வாங்க. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். இது ஜஸ்ட் ஒரு அறிவிப்பு தான். இன்னும் 5 நிமிஷத்துல மீட்டிங்கை முடிச்சிடுவேன்.
டேய் அவன் தான் சொல்லிட்டான்ல, அவசரப்படாம கேட்டுட்டு போ. ஒன்றும் இல்லை, பாரம்பரிய அரிசியை பற்றி நான் சொன்னேன் இல்லையா? கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, கிச்சிலி சம்பா, பூங்காறு, காட்டு யானம், குடவாழை, நவரான்னு இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அதில் அதையெல்லாம் ஆர்கானிக் முறையில தரமா சுத்தமா விளைவிக்கிற விவசாயிங்க கிட்ட இருந்து நேரடியா சோர்ஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நாம டேய் அவன் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கான், நீ இன்னும் சிரிச்சிட்டு இருக்க. ஐயோ, என்னால தாங்க முடியல. அந்த காமெடினை நீங்களே பாருங்க ப்ளீஸ். Okay, the meeting is over. Thank you for your cooperation. அம்மா இங்க பாருங்களேன், ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல? இது பாருங்களேன். பரவாயில்லையம்மா, நம்ம வீட்டு மருமக ஸ்வேதாவை ஏதோ டம்மி பீஸ்ல நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. நிஜமாவே அன்பு பொண்டாட்டி இதுக்கு தான் லாய்க்கு. அவ மருமக கிடையாதுமா, நம்ம வீட்டு சர்வன்ட். உண்மைதான்ப்பா. இதை விட கேவலமா அந்த கண்மணியை யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது. ஆனா இதை பார்த்து கூட அவளுக்கு உரைக்குன்ற. அட, சோஷியல் மீடியானா சோஷியல் சயின்ஸான்னு கேக்குறவ ஏன் இதெல்லாம் பார்க்க போறா? இதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு தான். பாருங்களேன். ஹே வெண்ணிலா, என்ன வெண்ணிலா, ஒரு வாரம் ட்ரிப் எங்கேயாவது போறியா என்ன? ஷாப்பிங் போனவ ஒரேடியா இவ்ளோ பைய தூக்கிட்டு வந்திருக்க? இல்ல, என்கிட்ட மாத்தி போடுறதுக்கு நிறைய Dress இல்ல. ஷாப்பிங் போயும் ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இவ்ளோ நாள் விட்டதெல்லாம் சேர்த்து மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ப நாளையில இருந்து கலர் கலரா விதவிதமா அசத்த போறேன்னு சொல்லு. அவ நாளைக்கு போட்டு அசத்துற வரைக்கும் என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு இப்பவே பார்த்தே ஆகணும் அண்ணி. என்ன வெண்ணிலா, எங்களுக்கெல்லாம் காட்ட மாட்டியா? உங்களுக்கு காட்டாமையா? எப்படி இருக்குன்னு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்து சொல்லணும். இவளுக்கு இது சூப்பரா இருக்கும்ல? ஹே, என்னடி சூப்பர் மொத்த கலர். துணி அள்ளிட்டு வந்துட்டு போல இருக்கு. ஒரே கடையிலயா இவ்ளோ துணி வாங்குன? இல்லடி, 4-5 கடையில ஏறி இறங்கி தான் வாங்கினேன். நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. தேங்க்யூடி. கண்மணி, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு, இங்க வா ஒரு நிமிஷம். என்ன சொல்ற? என்ன வாங்கிட்டு வந்த? இங்க பாரு.